அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை திருநெல்வேலியில் நாளை மேற்கொள்ளவிருக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா இதற்காக சென்னை போயஸ் கார்டன் ஜெயலலிதா இல்லத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றபோது கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பூங்கொத்துகள் வழங்கி வழி அனுப்பினார்கள். சென்னை விமான நிலைய வரவேற்புக்கு பின்னர் தூத்துக்குடி விமான நிலையம் சென்ற புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கிருந்து சாலை வழியே திருநெல்வேலி சென்றபோது வழிநெடுகிலும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு நின்று சின்னம்மாவுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோல் உரித்து காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், ராதாபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்கிறார். இதற்காக சென்னை போயஸ் கார்டன் ஜெயலலிதா இல்லத்திலிருந்து புரட்சித்தாய் சின்னம்மா இன்று பிற்பகலில் சென்னை விமான நிலையம் புறப்பட்டார். அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் புறப்பட்ட கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு கழக தொண்டர்கள் பூங்கொத்துகள் வழங்கி வழி அனுப்பி வைத்தனர். முன்னாள் அமைச்சர் ஆனந்தன், பூவை கந்தன், சோழவரம் ராஜேந்திரன், காளிதாஸ், ராயபுரம் பெருமாள், ராமாபுரம் சேகர், சின்னதுரை, ஸ்ரீதேவி பாண்டியன், கிருஷ்ணா வெங்கட், மஞ்சுளா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொன்னாடைகள் மற்றும் பூங்கொத்துகள் வழங்கி புரட்சித்தாய் சின்னம்மாவை அன்புடன் வழி அனுப்பி வைத்தனர். அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் புறப்பட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சென்னை விமான நிலையம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் சின்னம்மாவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையம் சென்றடைந்த கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு கழக நிர்வாகிகள் பூங்கொத்துகள் கொடுத்தும் கழக கொடியினை வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருநெல்வேலி மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் ராஜகோபால், வழக்கறிஞர்கள் பாலமுருகன், நடராஜன், உதயகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு பூங்கொத்துகள் கொடுத்து வரவேற்றனர். புரட்சித்தாய் சின்னம்மா வாழ்க வாழ்க என வாழ்த்து முழக்கங்களை எழுப்பி மகிழ்ச்சி பொங்க புரட்சித்தாய் சின்னம்மாவை எழுச்சியுடன் வரவேற்றனர். மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர்